அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் டாக்டர் ஆ.ப.ஜே. அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். பேராசிரியர் சாராபாய் அவர்கள் புதிய பரிசோதனைகளிலும் புதுமைகளை புகுத்துவதிலும் அவர் ஆதர்சனமான மனிதர். ஏதாவது ஒரு ஆய்வுக்காக மாற்று திட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும்போது அதன் விளைவுகளை கணிப்பதில் சிக்கல் ஏற்படும், அல்லது அதன் மாறுபட்ட கோணங்களில் இருந்து சுலபமாக ஒரு முடிவுக்கு வர முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சோதனை முறையில் செயல்பட்டு தீர்வு காண்பது பேராசிரியர் சாராபாயின் பாணி. இதே அணுகுமுறைதான் 1963 இந்திய விண்வெளி ஆய்வுக்குழுவில் இன்காஸ்குவர் பின்பற்றப்பட்டது. அனுபவம் இல்லாவிட்டாலும் ஆற்றலிலும் ஆர்வ துடிப்பிலும் கொஞ்சமும் சளைக்காத ஒரு இளைஞர் குழாம் அங்கு முக்கியமான பொறுப்பை ஒன்றை மேற்கொண்டிருந்தது. பொதுவாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப களத்திலும் குறிப்பாக விண்வெளி ஆய்வு களத்திலும் இந்தியாவை தன்னிறைவடை செய்யும் தலையாய பொறுப்பு அது. நம்பிக்கை ஒளிபரப்பி வழிநடத்தும் தலைமைக்கு அற்புதமான உதாரணம் அது. பிறகு இந்த ராக்கெட் ஏவுதளம் தும்பா ராக்கெட் ஏவுதளமாக தும்பா ஈக்வட்டோரியல் ராக்கெட் லான்ச் ஸ்டேஷன் உருவெடுத்தது. பிரான்ஸ், அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா ஆகிய நாடுகளின் மும்மரமான ஒத்துழைப்போடு நிறுவப்பட்டது. இந்திய விண்வெளி திட்ட தலைவரான பேராசிரியர் விக்ரம் சாராபாய் இந்த சவாலான வேலையின் முழு பரிமாணத்தையும் தெளிவாக அறிந்து கொண்டு வியூகம் வகுத்தார். ஒருங்கிணைந்த ஒரு தேசிய விண்வெளி திட்டத்தை உருவாக்க வேண்டியது மிகவும் முக்கியம் என்பதை இன்காஸ்குவர் ஆரம்பித்த நாளிலிருந்து அறிந்திருந்தார் அவர். இந்த திட்டத்தின்படி ராக்கெட் உற்பத்தி, ஏவுதல் வசதிகள் எல்லாமே நமது சொந்த தயாரிப்புகளாக அமைய வேண்டும் என்பதில் அவர் ஆர்வம் கொண்டிருந்தார். இதை கருத்தில் கொண்டு ராக்கெட்டுகளுக்கான எரிபொருள்கள், பறக்க உதவும் சாதனங்கள், விமான வடிவமைப்பு, விமானம் பறக்கும்போது எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள், நவீன கட்டுமான தொழில்நுட்பம், ராக்கெட் என்ஜின் கண்காணிப்பு சாதனங்கள், கட்டுப்படுத்தப்படும் மற்றும் வழிகாட்டி சாதனங்களை, டெலிமெட்ரி கண்காணிப்பை, புதிய பதிவு செய்யும் சாதனங்கள், விண்வெளியில் ஆராய்ச்சி செய்ய தேவையான சோதனைகள் கருவிகள் என இவை எல்லாம் அகமதாபாத்தில் உள்ள விண்வெளி விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப மையத்திலும் இயற்பியல் ஆய்வுக்கூடத்திலும் நிறுவப்பட்டன. அடுத்து வந்த ஆண்டுகளில் தற்செயலாக பேராற்றல் படைத்த விஞ்ஞானிகள் ஏராளமாக இங்கு உருவானார்கள். டாக்டர் ஆ.ப.ஜே. அப்துல் கலாம் பற்றி மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி.